பிள்ளைகளை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சத்திய வசனம் கூறுகிறது. 127வது சங்கீதம் 4வது வசனத்திலே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று கூறியிருக்கிறது. இப்படி கர்த்தர் கொடுத்த ஈவானபடியினாலே அவர் கொடுத்ததை அவருக்கே நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும், பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிள்ளைகளை அர்ப்பணம் செய்வதென்றால் அவர்களை எல்லாம் பிரசங்கிமாராகவோ மிஷனரிமாராகவோ ஆக்கிவிட வேண்டும் என்பதல்ல பொருள். அவர்கள் கர்த்தரின் சித்தத்தை செய்யும்படியாக, அவருக்கென்று வாழ்ந்து அவருக்கு பயனுள்ளவர்களாய் இருக்கும்படியாக முழுவதுமாய் அவர்களை அவர் கையில் கொடுத்து விடுவது. தங்கள் சுயநலமான விருப்பங்களின்படி, பேராசையின்படி திட்டம் போட்டு அவர்களுடைய எதிர்காலத்தை தங்களுக்கேற்றபடி வழிவகுத்து கொடுப்பதல்ல. அவர்களுடைய திருமண வாழ்விலோ அல்லது அவர்களுடைய வேலையின் காரியத்திலோ படிப்பின் காரியத்திலோ பெற்றோர் தங்கள் சித்தத்தை வலியுறுத்தி அவர்கள் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவதல்ல. ஆண்டவரின் சித்தத்திற்கு அவர்களை விட்டு கொடுத்து கடவுளின் திட்டத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்வது. இதுதான் பெற்றோரின் உரிய பொறுப்பாகும். இவ்விதமான அர்ப்பணத்தை திருமறையிலே பார்க்கிறோம். அன்னாள் சாமுவேலை அர்ப்பணம் செய்தால் அதன் விளைவாக சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஊழியக்காரராக மாறினார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவராயிருந்தார். தேவனுக்கு மகிமை வந்தது என்று இதுவரைக்கும் பார்த்தோம். அன்னாளுக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆபிரகாம் இவ்விதமாக தம் மகனை அர்ப்பணம் செய்ததை பார்க்கிறோம். இது ஆண்டவர் கேட்டு ஆபிரகாம் செய்த ஒரு காரியமாகும். அன்னாளின் காரியத்திலே அவள் ஜெபித்து அந்த மகனை பெற்றுக்கொண்டாள். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனை உமக்கென்று அர்ப்பணம் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டாள். ஆபிரகாமின் காரியத்திலே ஆண்டவர் தாமே ஈசாக்கை தமக்கு அர்ப்பணம் செய்யும்படியாக, பலியாக கொடுக்கும்படியாக கேட்டார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் மகனாக பிறந்தான். ஆபிரகாம் 100 வயதாயிருக்கும் பொழுது ஈசாக்கு பிறந்தான். ஆகையினாலே வாக்குத்தத்தத்தின் மகன், ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளி, உடன்படிக்கையின் சுதந்திரவாளி, அதே சமயத்தில் அருமையாக அற்புதமாக கிடைத்த மகன், அற்புதமான பிறப்பினாலே பிறந்த மகன். ஏன், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்றவர்களாகிவிட்டார்கள். இனியும் அவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என்கிற நம்பிக்கை இல்லாத அந்த வேளையிலே, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே ஈசாக்கு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்தான். இப்படி அருமையாய் பெற்ற மகன், உடன்படிக்கையின் மகன், தன்னுடைய நம்பிக்கைக்கே நடுமையமாக விளங்கின மகன், அவனை பலியாக கேட்கிறார் தேவன். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த வசனங்களை எடுத்து பார்ப்போம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதாவது பல வழிகளிலே, பல விதங்களிலே, பல சூழ்நிலைகளிலே கர்த்தர் தம்மை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின பிறகு, கர்த்தருடைய கிருபையையும் வல்லமையும் ஆபிரகாம் கண்டு அனுபவித்த பிறகு, தம்முடைய வாழ்க்கையின் ஒருவேளை இறுதி பகுதி என்று கூறலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். உன் புத்திரன், உன் ஏக சுதன், உன் நேச குமாரன் என்று தேவன் அழைக்கிறார். இந்த சொற்களை அவர் ஏன் பயன்படுத்துகிறார்? உன் புத்திரன், அதாவது உனக்கென்று வாக்குத்தத்தத்தின்படி கொடுக்கப்பட்டவன். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இஸ்மவேல் பிறந்திருந்தான். இஸ்மவேல் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்த மகன். ஆபிரகாமின் சொந்த குமாரன் அல்ல, கடவுள் வாக்கு பண்ணின குமாரன் அல்ல. சாராளின் ஆபிரகாமின் திட்டப்படி பிறந்தவன். ஆகையினாலே அவன் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட மாட்டான். இப்போது உனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணி பிறந்த மகன் என்று கடவுள் குறிப்பிடுகிறார். ஏன் அவ்விதமாய் குறிப்பிடுகிறார்? அர்ப்பணம் செய்வதற்கு, பலியிடுவதற்கு அரிதான ஒரு காரியம். ஏன், எனக்கென்று கொடுத்த மகனை நீர் இப்பொழுது கேட்கிறீரே என்று ஆபிரகாம் ஒருவேளை விவாதம் பண்ணலாம், தர்க்கம் பண்ணலாம். இன்னும் உன் ஏக சுதன் என்று கூறுகிறார்.
ஒரே ஒரு மகனாக பிறந்தவன். இனி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் மக்களாக பிள்ளைகள் பிறக்கப் போவதில்லை. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் இனி பிள்ளை பிறக்கப் போவதில்லை. ஆகினாலே அவனுக்கென்று பிறந்த மகன், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரே மகன். அது மட்டுமல்ல, உன் நேசகுமாரன் என்று கூறுகிறார். ஆபிரகாம் அதிகமாக நேசித்த மகன் ஈசாக்கு. இப்படி ஆபிரகாமின் சுய பாசத்திற்கும் மனித உணர்ச்சிகளுக்கும் விரோதமாக இருந்தது கடவுளின் கட்டளை. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கென்று நம்முடைய பிள்ளைகளை நாம் அர்ப்பணம் செய்யும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகளையும் பாசங்களையும் பலிபீடத்தின் மேல் வைத்துவிட வேண்டும். இதை அன்னாளின் காரியத்தில் ஏற்கனவே பார்த்தோம். சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தங்களுக்கென்று ஒரு விக்கிரகமாக்கி விடுகிறார்கள். பிள்ளைகள் மேல் தங்கள் எல்லா பாசத்தையும் கொட்டி அவர்களை சுற்றி தங்கள் வாழ்க்கையை இயங்கும்படி அமைத்து விடுகிறார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளையும் அவர் கையில் அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிள்ளைகளை விக்கிரகங்களாக்கிவிடக் கூடாது. ஆகினாலே தான் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் தமக்கு முதலிடம் உண்டா என்று இந்த சோதனையின் மூலமாக அவர் அறிந்து கொண்டார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுத்தபடியினாலே அவர் ஈசாக்கை பலியாக கேட்கும்போது கொஞ்சமும் தயங்காமல் பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானார். இப்படி நம்முடைய நேசத்தை, பாசத்தை, உணர்ச்சிகளை அவர் கையில் கொடுத்துவிட வேண்டும். பிள்ளைகளையும் அவருக்கென்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்னும் ஒன்று, உன் மகனை தகன பலியாக கொடு என்று கேட்கிறாரே, அப்படியானால் இந்த கடவுள் நரபலி கேட்கிறாரா? சுற்றிலும் இருக்கும் மற்ற மக்களின் தெய்வங்கள் இவ்விதமாக நரபலி ஏற்றுக்கொள்ளும் தெய்வங்கள், இவரும் அவ்விதமானவரா என்று ஆபிரகாம் கேள்வி எழுப்பியிருக்கலாம். கடவுளின் கட்டளை ஆபிரகாமின் பகுத்தறிவுக்கு விரோதமான கட்டளையாக காணப்பட்டது. அநேக முறை நாம் பிள்ளைகளை நம்மை அர்ப்பணம் செய்யும்போது நம்முடைய சொந்த புத்திக்கு விரோதமான ஒரு செயலாக அது காணப்படலாம். ஆனால் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் உணர்ச்சிகளையும் உன் சொந்த ஆலோசனைகளையும் எண்ணங்களையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவர் கேட்பதை அவருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் அவருக்கு அர்ப்பணம் செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்ததெல்லாம் நீர் கொடுத்தவை சுவாமி. உம்மால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். ஆகையினாலே நீர் கேட்பதை உமக்கு அர்ப்பணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை அர்ப்பணம் செய்வதற்கான மனப்பான்மையை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குழந்தைகள் நோயுற்று சாகும் தருவாயில் இருக்கும்பொழுது அவர்களை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது சில பெற்றோருடைய வழக்கமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் பிரச்சனைக்குரியவர்களாக மாறி துன்மார்க்க வழிகளிலே செல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி வந்தால் கடவுளுக்கு அவர்களை அர்ப்பணம் செய்து விடுவோம் என்று பெற்றோர் சொல்வதும் உண்டு. இவ்விதமான அர்ப்பணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நாம் கூற முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அது அவ்வளவு விசேஷமான சிறந்த ஒரு அர்ப்பணம் அல்ல. பிள்ளைகள் தங்கள் குழந்தைகள் பிறக்கும் பொழுதே அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வது நல்ல ஒரு வழக்கமாகும். சிலர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விடுகிறார்கள். அன்னாள் அவ்விதமாய் செய்தாள். தங்களுக்குரியதை, மேலானதை ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும். எல்லா பிள்ளைகளையும் கொடுத்து விட வேண்டும். அதிலும் சிறப்பாக முதல் மகனை, மகளை அல்லது மூத்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு மனமுவந்து கொடுப்பது எவ்வளவு பெரிய காரியம் அல்லவா? லேவியராகமம் முதல் அதிகாரத்திலே சர்வாங்க தகன பலியை குறித்து கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. என்ன பார்க்கிறோம்? லேவியராகமம் முதல் அதிகாரம் 3வது வசனம், அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக என்று வாசிக்கிறோம். பழுதற்ற காளை, அதில் எந்த விதமான மாசும் இருக்கக்கூடாது. எல்லா விதத்திலும் சிறந்தது, மேன்மையானது. அதை சர்வாங்க தகன பலியாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அர்ப்பணம் செய்வது சர்வாங்க தகன பலிக்கு சமமானது. ஆகினாலே தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலே பவுல் அதை ஜீவ பலி என்று அழைக்கிறார். ரோமர் 12 முதல் வசனம்,
சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். இந்த வசனம் நமக்கு சர்வாங்க தகன பலியை நினைப்பூட்டுகிறது. நம்மை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டுமானால் சர்வாங்க தகன பலிகளாக கொடுக்க வேண்டும் என்று இதிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். சர்வாங்க தகன பலி பழுதற்றதாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 22வது அதிகாரம் 23வது 22வது வசனத்திலே குருடு, நெரிசல், முடம், களலை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம், பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று வாசிக்கிறோம். எந்த விதத்திலும் பழுதுற்றதாக இருக்கக்கூடாது, குறைபட்டதாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை தான் சர்வாங்க தகன பலியாக அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணம் செய்வது எவ்வளவு மேலானதாக இருக்க வேண்டும் அல்லவா? ஏதோ வேறு எந்த வேலைக்கும் செல்வதற்கு தகுதியில்லாத ஒரு மகன் அல்லது மகள் அல்லது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், நோயுற்றவர்கள், இவர்களைத்தாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று எண்ணுவது தகாத ஒரு எண்ணமாகும். ஆண்டவரை அவமதிப்பதாகும். அவரை கனம் பண்ண வேண்டுமானால் நமக்கு உள்ள எல்லாவற்றையும், நம்முடைய குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆபிரகாமிடத்திலே தேவன் ஈசாக்கை பலியாக கொடுக்கும்படி சொல்லும் பொழுது, ஆபிரகாம் உன்னுடைய மகன், உன்னுடைய ஒரே மகன், நீ நேசிக்கும் மகன் என்று எடுத்து காட்டி அவனை பலியாக கொடுக்கும்படி கேட்கிறார். நம்முடைய உள்ளத்தை தொடுவது, உணர்ச்சிகளை தொடுவது, இதை ஆண்டவர் பலியாக கொடுக்கும்படி கேட்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளை அர்ப்பணம் செய்வது என்று சொல்லும் பொழுது அது ஒருவேளை உன் உணர்ச்சிகளையும் உன் பாசத்தையும் பாதிக்கலாம். பெற்ற பாசம் தாய்க்கு உண்டு, தகப்பனுக்கும் கூட பெற்றோருக்குரிய பாசம் உண்டு. பிள்ளைகளை அர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாசத்தையும் உணர்ச்சிகளையும் இது தொடலாம். சுய பாசத்திற்கும் மனித உணர்ச்சிகளுக்கும் விரோதமானதாக இது காணப்படலாம். ஆபிரகாமின் அனுபவத்திலே இதைத்தான் பார்க்கிறோம். இன்னும் ஒன்று நாம் கவனித்தோம். கடவுள் நரபலி கேட்பாரா என்று ஆபிரகாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம். சுற்றிலும் இருக்கிற மக்களின் தேவர்களை போன்றவராய் இவர் என்று ஒருவேளை ஆபிரகாம் கேட்டிருக்கலாம். வாக்குத்தத்தமாக கொடுத்தாரே, ஒரே மகனாக தந்தாரே, அவனிலே என்னுடைய சந்ததி பெருகும் என்று சொன்னாரே, அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது அவனை கொல்லும்படி பலி கொடுக்கும்படி கேட்கிறாரே, இது சரியா என்று கூட ஆபிரகாம் யோசித்திருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை கீழ்ப்படிதலுக்கும் அர்ப்பணத்திற்கும் அழைக்கும் பொழுது உன்னுடைய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு போய் அவர் கரத்தில் விட்டுவிடு. அவர் கேட்பதை தயங்காதபடி விசுவாசத்தினாலே செலுத்து. அவர் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல. யாரையும் துன்புறுத்துவதோ அல்லது வேண்டுமென்றே நம்மை துக்கத்திற்குள்ளாக்குவதோ அவருடைய நோக்கம் அல்ல. எல்லாவற்றையும் அவர் உத்தமமான நோக்கத்தோடு தான் செய்வார். ஆகினாலே அவருக்கு நம் பிள்ளைகளை அர்ப்பணம் செய்வதிலே நாம் தயங்க வேண்டிய அவசியமில்லை. பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் நல்ல பாதுகாப்பு என்ன தெரியுமா? கடவுளின் கரத்தில் அவர்களை விட்டு விடுவது, அவருடைய சித்தத்திலே அவர்கள் வளரும்படி இடம் கொடுப்பது. ஆபிரகாமுடைய சொந்த வாழ்க்கையின் அர்ப்பணத்திற்கு அவர் ஈசாக்கை அர்ப்பணித்தது அடையாளமாகிறது. ஏன் தேவன் ஆபிரகாம் ஈசாக்கை அர்ப்பணிக்கும்படி கேட்டார்? மூத்த மகன் அவருக்குரியவன் என்பது தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு அவர் முதலிடம் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார் என்பதை காட்டும் அடையாளம் தம்முடைய நம்பிக்கைக்கே நடுமையமாக இருக்கும் அந்த ஈசாக்கை ஆண்டவருக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாயிருந்தது. ஆகையினாலே தான் இது ஆபிரகாமுக்கு வந்த ஒரு சோதனை என்று கூறப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனத்திலே இவ்விதமான ஒரு அர்ப்பணத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டிய அர்ப்பணம். பிள்ளைகளை அர்ப்பணம் செய்யும் பொழுது தங்களையும் தாங்களே அர்ப்பணம் செய்கிறார்கள். சிறு குழந்தைகளை ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்யும்படி
ஆலயத்திலே கொண்டு வரும்பொழுது பெற்றோர் பிள்ளைகளோடு கூட தங்களையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய சித்தத்திலே வளர்ப்போம், அவர்களை கர்த்தரை பற்றிய ஞானத்திலே வளர்ப்போம் என்று தங்களை தாங்களே அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்படி அர்ப்பணம் செய்வது ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பது என்று ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். ஜீவ பலியாக தகன பலியைப் போல நாம் நம்மை ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்ய, அவருடைய திட்டங்களுக்காக பயன்பட அது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அது அவருக்கு நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள தகுதியான ஆராதனை என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஜீவ பலி என்று சொல்லும் பொழுது முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது. ஜீவித்தாலும் அது அவருக்கு சொந்தமானது என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்கிறது. ஆகையினாலே தான் அது ஜீவபலி என்று அழைக்கப்படுகிறது. பிள்ளைகளை அர்ப்பணம் செய்யும் பொழுது அவருக்காக வாழ்வதற்கென்று அர்ப்பணம் செய்கிறோம். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை உம் கரத்தில் அர்ப்பணம் செய்ய தீர்மானிக்கும் பொழுது பலவிதமான தயக்கங்கள் எங்களுக்கு வரக்கூடும். சுவாமி, கிரயத்தை எண்ணி பார்த்து பாச உணர்ச்சியின் மிகுதியினாலே தயங்கி நிற்கக்கூடும். ஆனால் அவர்கள் உம் கரத்திலே பாதுகாப்பாயிருக்கிறார்கள் என்கிற விசுவாசத்தோடு அவர்களை உமக்கு கொடுக்க கிருபை செய்யும். ஜீவ பலியாக எங்களையும் ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அர்ப்பணம் செய்வதிலே வேண்டா வெறுப்போடு மனமில்லாதபடி நாம் செய்யக்கூடாது. முழு மனதோடு உற்சாகத்தோடு அன்போடு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணத்தை தான் தேவன் விரும்புகிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு காட்டினபடியினாலே அந்த அன்பின் அடிப்படையில நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையினால்தான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் கூறுகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னிடத்தில் அர்ப்பணத்தை கேட்கும் பொழுது, உன்னையும் உன் பிள்ளைகளையும் அர்ப்பணம் செய்யும்படி கேட்கும் பொழுது, அவர் உனக்காக செய்தவற்றை எண்ணிப்பார். அவருடைய பெரிய ரட்சிப்பு, தம்மைத்தாமே உனக்காக கொடுத்தாரே, இரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்டாரே, அந்த அன்பை எண்ணிப்பார். இவ்விதமாய் எண்ணி பார்த்து எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டியதானாலும் சரி, முழு மனதோடு உற்சாகத்தோடு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதைத்தான் ஆபிரகாமின் அர்ப்பணத்திலே பார்க்கிறோம். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ஒரே மகன், அவருடைய முதிர் வயதிலே பிறந்தவன், வாக்குத்தத்தத்தின் மகனாக பிறந்தவன், எவ்வளவோ நாட்கள் எதிர்பார்த்து கடவுளால் கொடுக்கப்பட்டவன். அந்த மகனை தகனபலியாக ஒப்பு கொடுக்கும்படி தேவன் கேட்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போ, மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்கிறார். அந்த சமயத்தில் ஆபிரகாமின் உணர்ச்சிகள் எவ்விதமாயிருந்திருக்கும் என்று சற்று எண்ணி பாருங்கள். அவருடைய மனத்திலே எவ்வளவு சிந்தனைகள் வந்திருக்க கூடும், எவ்விதமான எண்ணங்கள் வந்திருக்க கூடும். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? 2வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். எந்த விதமான தயக்கமும் இல்லை. அல்லது ஆண்டவர் ஒருவேளை தம்முடைய மனத்தை மாற்றிக்கொள்வார், ஆகினாலே விறகு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஈசாக்கை மட்டும் அழைத்து கொண்டு போகலாம் என்றெல்லாம் ஆபிரகாம் எண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அவ்விதம் செய்ததாக இந்த வசனத்திலே நாம் வாசிக்கவில்லை. எல்லா விதத்திலும் தம்மையும் ஈசாக்கையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு பலி செலுத்துவதற்காக எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்து அவர் அங்கு செல்லுகிறார். இது எதை காட்டுகிறது? முதலாவது அவருடைய உடனடியான கீழ்ப்படிதலை காட்டுகிறது. அதிகாலையில் எழுந்து கீழ்ப்படுகிறார். பிள்ளைகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறும்பொழுது அதை உடனடியாக செய்து விடுவது நல்லது. தயக்கத்தோடு வேண்டா வெறுப்போடு மனதில்லாதபடி செய்யக்கூடாது. அவர்கள் கர்த்தரால் வரும் பலன், அவரால் வரும் சுதந்திரம் என்பதை ஒப்புக்கொண்டு நன்றி அறிதலோடு மனமகிழ்ச்சியோடு பிள்ளைகளை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே அல்லது பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்விதமாக செய்வது நாம் உடனடியாக கீழ்ப்படிவதை எடுத்து காட்டுகிறது.
முழு மனதோடு கீழ்ப்படிவதை எடுத்து காட்டுகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஈவாக பிள்ளைகள் கொடுத்திருப்பார்களானால் அவர்களை அர்ப்பணம் செய்து அவர்களோடு கூட உன்னையும் முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணம் செய்வாயா? அடுத்தபடி ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் முழு கீழ்ப்படிதல் என்று பார்க்கிறோம். தேவையான எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். போகிற வழியிலே ஈசாக்கு அவரை நோக்கி என் தகப்பனே என்று கூப்பிடுகிறான். 7வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். சற்று யோசித்து பாருங்கள். அந்த கேள்வி எவ்வளவாய் ஆபிரகாமின் உள்ளத்திற்கு வேதனையை கொடுத்திருக்கும் அல்லவா? தன்னுடைய இளம் மகன் பலிக்கு ஆடு எங்கே என்று கேட்கிறான். அவனை பார்த்து நீதான் பலி என்று எப்படி கூறுவது? ஆபிரகாம் என்ன கூறுகிறார்? 8வது வசனத்திலே என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். வேலைக்காரரை மலையின் அடிவாரத்தில் விட்டுவிட்டு மலைக்கு மேலே தகப்பனும் மகனும் மட்டும் செல்கிறார்கள். ஆபிரகாமுடைய முழு தீர்மானத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. தாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அந்த வேலைக்காரர்கள் தடையாயிருக்க கூடாது, யாரும் தடையாயிருக்க கூடாது என்கிற எண்ணத்தோடு கூட முழு கீழ்ப்படிதலோடு கூட அவர் செல்லுகிறார். இப்படி ஆண்டவருக்கு நாம் செய்யும் அர்ப்பணம் முழு மனதோடு செய்யும் அர்ப்பணமாக இருக்க வேண்டும், அரைகுறையாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வதனாலே அவர் பார்த்து கொள்வார், நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை என்று விட்டுவிடக்கூடாது. சில பெற்றோர் என்ன நினைக்கலாம், பிள்ளைகளை அர்ப்பணம் செய்து அவர்கள் ஊழியத்திற்கு சென்று விடுவார்களானால் அவர்களை படிக்க வைத்ததெல்லாம் வீண். ஆகினாலே ஊழியத்திற்கு செல்லும் பிள்ளைகளுக்கு அதிக படிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் வெறும் உயர்நிலை பள்ளி படிப்பு படித்தால் மட்டும் போதும் என்று முடிவு கட்டி விடுவார்கள். அருமையான பெற்றோரே, ஆண்டவருக்கு நமக்கு மேலானதை, சிறந்ததை, உத்தமமானதை கொடுக்க வேண்டும் அல்லவா? நம்மால் ஆன மட்டும் நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்தி அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அல்லவா? அன்னாள் அவிதமாக செய்தாலே. சாமுவேலை ஏலியின் அருகிலே விட்டுவிட்டு ஆண்டுதோறும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் அவனை சந்திப்பாள். அப்படி சந்தித்த பொழுதெல்லாம் அவனுக்கு தேவையான ஆடைகளை தைத்து கொண்டு போய் கொடுப்பாள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம். அவனுடைய தாய் வருஷம் தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். பாருங்கள், எவ்வளவு உற்சாகத்தோடு முழுமனதோடு அவனுக்குரிய தன்னுடைய கடமையை அவள் செய்தாள். ஆகையினாலே பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டதனாலே பெற்றோர் தங்களுடைய கடமை தீர்ந்தது என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அந்த பிள்ளைக்கு எவ்வளவு படிப்பு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு படிப்பையும் கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் இப்படி முழுமனதோடு ஈசாக்கை பலியாக கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டாரே, எந்த அடிப்படையில அவர் இந்த தீர்மானத்தை செய்தார், இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளானார்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலே இதை பற்றி பார்க்கிறோம். எபிரேயர் 11:18வது வசனம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அந்த கீழ்ப்படிதலுக்கு அடிப்படை ஆபிரகாமின் விசுவாசம். தேவன் ஈசாக்கை உயிரோடு எழுப்பி திருப்ப தனக்கு தரக்கூடும் என்று ஆபிரகாம் நம்பினார். ஆகினாலே அவனை பலியாக கொடுப்பதற்கு ஆயத்தமானார். அவர் தாம் ஆபிரகாம் ஈசாக்கை திருப்ப கூட்டிக் கொண்டு வருவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட அந்த மோரியா மலைக்கு அவர் செல்லுகிறார். ஏன்? இதை நாம் இந்த வசனத்திலேயே பார்ப்போம். 5வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவோம் என்று நிச்சயத்தோடு கூறுகிறார். இது அவருடைய விசுவாசத்தை காட்டுகிறது. கர்த்தர் பிள்ளைகளை பார்த்து கொள்வார், அவர் கையில் அவர்கள் பாதுகாப்பாயிருக்கிறார்கள் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் அவர்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும்.
பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூட முழு மனதோடு கீழ்ப்படிந்து பிள்ளைகளை அர்ப்பணம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் கரத்தில் இருப்பதை விட கரத்தில் அவர்களுக்கு அதிக பாதுகாப்பு உண்டு என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். அந்த நம்பிக்கையோடு கூட அவர்களை அர்ப்பணம் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இது வேத வாக்கு. 127வது சங்கீதம் 4வது வசனத்திலே இந்த சொற்களை பார்க்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படும் சுதந்திரமானபடியினாலே, அவருடைய ஈவானபடியினாலே அவர்களை அவருக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கவனித்தோம். முழு நேர ஊழியத்திற்காக மட்டும் பிள்ளைகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. கர்த்தர் சிலரை முழு நேர ஊழியத்திற்கென்று அருட்பணியாளர்களாக செயல்படுவதற்கு அழைக்கலாம். அப்படி முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்படாவிட்டாலும் அவர்கள் அவருக்குரியவர்கள். ஆகையினாலே எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். மூத்த மகனை அல்லது மூத்த மகளை மட்டும் அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் நாம் திருமறையில் பார்ப்பதில்லை. உண்மைதான், பழைய ஏற்பாட்டிலே மூத்த பிள்ளை அவருக்குரியது என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். ஆகையினாலே அந்த மூத்த பிள்ளையை, முதல் மகனை அவருக்கென்று அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று திருமறையில் பார்க்கிறோம். ஆனால் எல்லா பிள்ளைகளும் அவரால் கொடுக்கப்படும் ஈவுகள் ஆனபடியினாலே எல்லா பிள்ளைகளையும் அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். சாதாரணமாய் நமக்குள்ளே நிலவி வரும் ஒரு கருத்து என்ன? அர்ப்பணம் முழு நேர ஊழியத்திற்குரியது என்று எண்ணிக்கொள்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட உன்னை முழுவதுமாக நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அர்ப்பணம் செய்ய வேண்டும். எந்த வேலைக்கு அவர் அழைத்தாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அவருக்குரியவர்களாக அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள் என்கிற முத்திரையோடு நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை பொறியியல் வல்லுநர்களாக இருக்கலாம், மருத்துவ பணியாளர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அலுவலக பணியாளர்களாக இருக்கலாம். எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அவருடைய சித்தத்தை அந்த வேலையிலே செய்கிறவர்களாக, அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகினாலே அர்ப்பணம் என்று சொல்லுவது முழு நேர ஊழியத்திற்கு என்று அர்த்தம் அல்ல. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருக்குரியவர்களாய் வாழ்வதற்கு, செயல்படுவதற்குத்தான் அர்ப்பணம். பெற்றோர் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்ய வேண்டும் என்று அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இப்படி திருமறையிலே தங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தவர்களை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக தங்களுக்கென்று அருமையாக ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், மூத்த மகன், அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்னாள் அபிதமாய் செய்தாள், ஆபிரகாம் அபிதமாய் செய்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அபிதமாக செய்தார் என்று திருமறையில் நாம் பார்க்கிறோம். அன்னாளை எடுத்துக்கொள்வோம். அன்னாளை பற்றி 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலும் 2வது 3வது அதிகாரங்களிலும் கூறியிருக்கும் வசனங்களை நாம் எடுத்து பார்ப்போம். அன்னாளுக்கு குழந்தைகள் கிடையாது. ஆகினாலே அன்னாள் அதை குறித்து மிகவும் நிந்தைக்குள்ளானாள், துக்கமடைந்தாள் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2வது வசனம். எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. 5வது வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு எல்கானா கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இவ்விதமாய் அன்னாள் அழுகைக்கும் நிந்தைக்கும் உள்ளானவளாய் இருந்தாள். நிந்திக்கப்பட்டவள், சிறுமை அடைந்தவள், மன கசப்பும் துக்கமும் நிறைந்தவள். இவ்விதமாய் நம்முடைய சமுதாயத்திலும் நம் நடுவிலும் பிள்ளையில்லா குறையினாலே வருத்தப்படும் பெண்கள் இல்லையா? என் அருமையான சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே மலடி என்று மற்றவர்கள் அழைக்கக்கூடிய நிலையிலே சொந்த உறவினர்களாலும் அல்லது கணவராலும் கணவருடைய பெற்றோர்களாலும் நிந்திக்கப்பட்ட நிலையிலே நீ இருப்பாயானால் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர்
உன்மேல் தம் கரத்தை வைத்திருக்கிறார். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் உனக்கு பிள்ளை பிறக்கும்படியாக, குழந்தை கிடைக்கும்படியாக அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் அப்படி செய்யவில்லையானாலும் ஜெபித்தும், மற்றவர்கள் உனக்காக ஜெபித்தும் பிள்ளை பிறக்கவில்லையானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு உன் வாழ்க்கையை முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை ஏற்கனவே நம்முடைய சத்தியவசன வேத பாடங்களிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அன்னாளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அன்னாளை பார்த்து எல்கானா என்ன கூறுகிறார்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று கூறுகிறார். ஆம், கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு நெருக்கமானது. குழந்தை பிறப்பதற்காகத்தான் திருமணம் என்று வேதம் போதிக்கவில்லை. வாழ்க்கை துணைவரை கொடுப்பதற்கு, தனிமையை போக்குவதற்கு, சேர்ந்து செயல்படுவதற்கு திருமணம் என்று வேதம் போதிக்கிறது. ஆகினாலே தன்னோடு கூட உள்ள உறவிலே அவள் திருப்தி அடைய வேண்டும் என்று எல்கானா விரும்பினார். ஆனால் அவளுடைய மனுஷீகத்திலே அவிதமாய் அவள் திருப்தி அடைய முடியவில்லை. என்ன செய்தாள்? தன்னுடைய குறையையும் பாரத்தையும் ஆண்டவரிடத்தில் எடுத்து போய் கூறினாள். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். உன்மேல் வரும் நிந்தையையும் வசை சொற்களையும் எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் போ. அது உன்னை மனமடிவாக்குவதற்கு அல்லது செயலற்றவளாகுவதற்கு இடம் கொடுத்து விடாதே. உன் விசுவாசம் பாதிக்கப்படுவதற்கு, ஆண்டவரை விட்டு நீ தூரமாய் விலகி போவதற்கு இடம் கொடுத்து விடாதே. உன்னுடைய மனக்கசப்பை, பாரத்தை, உன்மேல் வரும் நிந்தையை ஆண்டவரிடத்திற்கு எடுத்து செல். அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஊற்றி விடு. இவ்விதமாய் அன்னாள் செய்தாள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனை பண்ணி தனக்கு பிறக்கப் போகிற குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து அவள் ஜெபித்தாள். கர்த்தருடைய சந்நிதியிலே தன்னுடைய கசப்பை ஊற்றிவிட்டாள். உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தாள். அவ்வளவு ஊக்கமாக யாரும் ஜெபித்து பிரதான ஆசாரியராகிய ஏலி பார்த்ததில்லை. ஏன்? அந்த நாட்களிலே தேவ பக்தி இல்லாதபடி மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆகனாலே அன்னாள் தன் இருதயத்திலே பேசிக் கொண்டிருந்தாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தம் கேட்கப்படவில்லை. அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி எண்ணிக்கொண்டார். இது எவ்வளவு தவறான ஒரு எண்ணம் அல்லவா? இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதபடி அன்னாள் ஜெபித்து கொண்டிருந்தாள். சாமுவேல் பிறப்பதற்கு முன்பே சாமுவேலை கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்தாள். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் பாரங்களையும் குடும்ப வாழ்வின் ஏமாற்றங்களையும் முக்கியமாக குழந்தை இல்லா நிலையையும் உம்மிடத்தில் கொண்டு வந்து அறிக்கையிட்டு உம்மை கனம் பண்ண எங்களுடைய பொருத்தனைகளிலும் உமக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். யார் யார் உம்மை நோக்கி இவ்விதமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்தருளும். குழந்தை வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி குழந்தையை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.